Thank you, sir. And yes, this man, இவருக்கு அவர்கிட்ட கேட்டப்போ அவருக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு சினிமாவை பத்தி அப்படின்னா, சினிமாவோட அந்த பிரம்மாண்டம் பிடிக்கும், சினிமாவோட எல்லா விஷயமே பிடிக்கும். எனக்குள்ள ஓடுறது சினிமா மட்டும்தான். நான் போய் நின்னா எனக்கு சினிமால பெருசா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை அப்படின்னு பார்த்த உடனே ஒருத்தர் சொன்னாரு. சோ அவர் நின்னாலே ஏன் அந்த எஃபெக்ட் வருது அப்படிங்கிறது அவர் சொன்ன விஷயத்துல தான் தெரிஞ்சது. We are so happy to welcome the star, the rocking star, Rocky Bhai Yash on stage. And அடுத்ததாக the captain of the ship, and this is a huge ship. ரொம்ப 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 பெரிய ஒரு படம். இது எப்படி எடுத்தாங்க அப்படின்னு நம்மளே யோசிச்சுட்டே இருக்கும்போது ரொம்ப கூலா we never had any problems. எதுவுமே பெருசாலாம் ஒன்றும் கஷ்டப்படல. பிளான் பண்ணதை கரெக்டா எடுத்தோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் பக்காவா பிளான் பண்ணி இப்படி ஒரு பிரம்மாண்டமான படைப்பை நம்மளுக்கு கொடுத்த பிரசாந்த் நீல் அவர்களை மேடை கழிக்கிறோம். அடுத்ததாக a very beautiful girl, and இந்த படத்தோடைய நெக்ஸ்ட் KGF சாப்டர் 2ல பார்க்க போறோம். அப்புறம் எப்போ தமிழுக்கு வரீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி தமிழுக்கு வந்துட்டேன், இன்னும் நிறைய தமிழ் படங்களும் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பேசினாங்க. தமிழ் பேச ரொம்ப ட்ரை பண்றாங்க, ரொம்ப அழகாவும் இருக்கு அது பார்க்க. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அண்ட் இந்த படத்துல அவங்களோட பாட்டு ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we are very happy to welcome the heroine Shrindi Shetty on stage. On behalf of the producers, Hombale Films, we would like to call upon the executive producer, Karthik Gowda, on stage. எல்லாருக்கும் இந்த படத்தை பார்த்த உடனே முதல்ல மனசுல பதிஞ்ச விஷயம் அப்படின்னா அந்த படத்தோட டோன், அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. The very talented, the brilliant DOP, Bhuvan Gowda அவர்களை மேடை கழிக்கிறோம். ஒவ்வொரு பஞ்சும் இடி மாதிரி இருந்துச்சு. அதாவது எந்த பஞ்சும் கேட்டு என்னப்பா அப்படின்னு யோசிக்கப்பா எப்படி பயங்கரமா இருக்கே அப்படின்னு யோசிக்க வச்ச அந்த டயலாக்ஸ் எல்லாம் எழுதின ஒரு பயங்கரமா அவர் யாருன்னு பார்த்தே ஆகணும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும்போது எப்படி நேர்ல இருக்காருன்னு பார்க்கணும். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். I would like to welcome the dialogue writer Ashok on stage. ஆள் கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்காரு. And our very own, the most talented actress, she can just express anything on screen. ஒரு கேரக்டர் கொடுத்தா அப்படியே போய் உட்கார்ற ஒரு ஆள் அப்படின்னா இவங்கள நிறைய கொஞ்சம் பேரை நம்ம கைவிட்டு எண்ணிடலாம். அதுல முக்கியமான ஒருத்தங்க அப்படின்னு சொல்லலாம். I would so glad to welcome Ishwari Rao on stage. And this young boy, இந்த ஒரு பையன் அப்பல இருந்து பார்த்துருக்கோம். எந்த படத்துலயும் அவருக்குன்னு ஒரு மார்க் கரெக்டா இருக்கும். பார்த்த உடனே இந்த பையனா அப்படின்னு நமக்கு தோணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல பிச்சிடுவாரு. he is so talented. I would love to welcome Saran on stage. And saving the best for the last, இவங்களால இந்த படம் இவ்வளோ பெரிய படத்துல இவ்வளோ ஸ்டண்ட் அத்தனை பேரையும் அடிச்சு தும்சம் பண்ணும்போது எந்த இடத்துலயுமே அது ஓவரா தெரியாம பர்ஃபெக்டான ஸ்டண்ட் அப்படின்னா we cannot think about like anyone else அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு முத்திரையை படிச்சுட்டாங்க. அன்பறிவு மாஸ்டர்ஸ், அதுல அறிவு நம்ம கூட இருக்காரு. ப்ளீஸ் ஜாயின் us on stage. I'm so happy to welcome you all, and this is just a brilliant atmosphere. And in the event ivlo grand ah irukradhu kaaranam we have like really talented brilliant people here. adanaala dhaan adu kandipa nadakudhu. Idu ellame நம்ம பார்க்க பார்க்க படம் வரும்போது தெரியும். This is going to be the biggest film for sure.
அண்ட் எல்லாமே வந்து பிகர் கிரிமினல், பிகர் டான் அது மாதிரிலாம் வந்து சொல்லும்போது படமும் வந்து எக்கச்சக்க பெருசாக தான் வந்திருக்கு. ஸோ ட்ரெய்லரே இப்படி அதிரும் போது படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு we're all waiting. அண்ட் முதலாவதாக நான் வந்து யோசிச்ச ஒரு விஷயம், நம்மளுக்கு தமிழ்ல வந்து நான் தமிழ்ல படம் பார்க்கும்போது வந்து யோசிச்சேன், இப்படி டயலாக் வந்து யாருப்பா எழுதியிருப்பாங்க? அது வந்து ஒரு ஹீரோவை இவ்வளோ பயங்கரமா வந்து காட்ட முடியும் அப்படின்னா இந்த டயலாக்ஸால அதை மட்டும்தான் முடியும். அவ்வளோ வந்து எங்கேயுமே வந்து தப்பா இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து அதோட இம்பாக்ட் வந்து அமேசிங்கா இருக்கே அப்படின்னு யோசிச்சப்போதான் வந்து அசோக் அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த பிரில்லியண்டான டயலாக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. we would love to hear him talk. முதலாவதாக KGF chapter 2 பத்தி அசோக் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். தாய்க்கும் தமிழுக்கும் என் முதல் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு எனக்கு முதல் வணக்கம். இந்த மேடையை வந்து நான் ஒரு நன்றி நவிழ்தல் மேடையாக மாற்றணும்னு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ண வச்சவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். தயாரிப்பாளர், இயக்குனர், ஹீரோ சார், ராமாராவ் சார், கார்த்திக் சார், இவங்க எல்லாருக்கும் என்னோட முதற்கண் நன்றி. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்ன சொல்லணும்னா, இவ்வளோ தூரம் எல்லாம் டயலாக் பற்றி பேசிட்டு இருந்தீங்களா, அதுக்கு முதல் காரணமாக இருந்த சந்திரமௌலி சார், சூரி சார், டைரக்டர். ஸோ அவங்க கொடுத்ததுனால தான் நம்மளால் இதை பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு திருப்பி ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் வந்து சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்ட் 1 பண்ணும்பொழுது பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், நாங்கள் கடினமாக உழைச்சிருக்கிறோம், அதற்கான பிரதிபலனை நீங்கள் படம் பார்த்து கண்டிப்பாக பாராட்டுவீங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதே வார்த்தையை மீண்டும் இன்று முன்மொழிகிறேன். கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கையை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம். சார், நீங்க சொன்னது வந்து உண்மையான ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு படம் வந்து இன்னொரு லாங்குவேஜ்ல வருது, ஒரிஜினலா ஒரு லாங்குவேஜ்ல வந்து அடுத்த லாங்குவேஜ்ல வரும்போது அது ஒரு இது வேற லாங்குவேஜ்ல மாத்திருக்காங்களே அப்படின்னு கூட எங்களால வந்து யோசிக்க முடியல. இட் வாஸ் ஜஸ்ட் சோ பர்ஃபெக்ட், இட் வாஸ் பர்ஃபெக்ட்லி அ தமிழ் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு டெஃபினட்டா உங்களோட டயலாக்ஸ் தான் சார் காரணம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக த வெரி டேலண்டட் லிட்டில் பாய் அப்படின்னு, நம்மளுக்கு தான் கொஞ்சம் வயசாயிடுச்சு, ஸோ அவர் பார்க்கும்போதெல்லாம் சின்ன பையன் அப்படின்னு தான் வந்து தோணும். பட் அந்த சின்ன பையனுக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது ஒவ்வொரு படத்துலையும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. ஸோ இந்த படத்துல அவரோட முகத்தை பார்த்த உடனே பா இவர் இருக்காரா, பரவாயில்ல நம்ம சைட்ல இருந்து ஒரு பையன் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் மனசுல பதிஞ்சுது. ஐ வுட் லைக் டு கால் அப்பான் சரண் டு ஷேர் a few words. வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அண்ட் ஸ்டேஜில் இருக்கிற எல்லா கெஸ்ட்டுக்கும் என்னோட பெரிய பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க சொன்ன மாதிரி கேஜிஎஃப் ட்ரெய்லர் 1 பார்ட் 1. ஸோ அதே மாதிரி பார்ட் 1 பார்த்துட்டு இங்கே இருக்கிற எல்லாரும் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேஜிஎஃபோட ஃபேன் தான் நான். ஸோ 2 எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஸோ 2 வரப்போகுது, அதில் நம்ம ஒரு பாட்டாக இருப்போன்றது நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்லை. அண்ட் தமிழில் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பினஸ் தருதோ, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம், அதுவும் வந்து வேர்ல்டே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க படம், இதில் நம்ம ஒரு சின்ன பாட்டாக இருக்கோன்றது நினைக்கும் போது அதை வந்து அந்த ஹாப்பினஸ் எப்படி வந்து வேர்ட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. அண்ட் பெரிய பெரிய தேங்க்ஸ் டு பிரசாந்த், நீல் சார். ஸோ ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டைரக்டர். ஒரு நாள் ஒர்க் பண்ணும்போது என்ன அவ்வளோ மெமரபுளாக இருந்தது. அண்ட் கம்மிங் டு எஸ் சார், இந்த மாதிரி ஒரு ஹம்பிளான ஒரு பர்சனை வந்து நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சார். பேசுகிற விதமாகட்டும், பழகிற விதமாகட்டும், எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஹியூமன் பீயிங் சார். ஸோ அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஜய் சார், கிரண் சார், புவன் சார், அசோக் சார், அண்ட் ஸ்ரீநிதி மேம், ஈஸ்வரி ராவ் மேம், உங்கள் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன், கேஸ்ட் அண்ட் க்ரூ, செட் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், லைட்மேன், எல்லா பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் யூஆர் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் ஏன்னா எங்கள் சைட்லேருந்து அந்த தமிழ் வாடகை அப்படி அடிக்கும் போது கொஞ்சம் அந்த ஒரு ஹோம்லி ஃபீல் அப்படி வந்துடும், நாங்கள் எல்லாம் அப்படி சேர்ந்துருவோம். But of course, YASH has already become a household name here. And அடுத்ததாக the stunt sequences, அதை பார்த்த அப்புறம் வந்து அடிச்சா இது அடி இப்படி விழும் இடி மாதிரி அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் வந்து தோணும். அவ்வளோ பேரை வந்து லைக் ஒன் ஹீரோ, சோ மெனி பீப்புள், அதை அடிக்கும் போது அது ஒரே இடத்துல தப்பா தெரியல, எல்லாமே பக்காவா இருந்தது, பர்ஃபெக்டா இருந்தது. அப்படிங்கும்போது they have been actually ruling the industry for quite some time now. So அன்பறிவு மாஸ்டர்ஸ் ஆர் தி பெஸ்ட் இன் தி இண்டஸ்ட்ரி. அதில் அறிவு மாஸ்டர் நம்மளோட இருக்காரு. ப்ளீஸ் ஷேர் a few words. ஹாய், வணக்கம்.
இந்த ஸ்டேஜில் இப்போ இங்கே நிற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஹோம்பால் ப்ரொடக்ஷன் தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் தென் அவர் டைரக்டர் யஷ் சார் அண்ட் எல்லாருக்குமே. இந்த கேஜிஎஃப் இந்த ஜேர்னி இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜேர்னி மாதிரி சொல்லலாம். இந்த படம் நியர்லி நாங்கள் ஷூட் பண்ண எல்லா டேஸுமே வந்து நாங்கள் இத்தனை வருஷம் நம்ம சினிமாவில் என்ன நம்ம கற்றுக்கிட்டோம், நம்ம என்னெல்லாம் நம்ம பண்ண நினச்சோம், அதை மேக்ஸிமம் எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு இடமா இந்த படம் எங்களுக்கு அமைஞ்சது. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு பிரசாந்த் நீல் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் நம்ம என்ன யோசித்தாலும் நம்ம யோசிக்கிறத அதை விட பெட்டராக நமக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் பண்ணுற பிரசாந்த் சார் புவன் சார், டிஓபி புவன் சார். ஸோ நம்ம யோசிச்சதை நம்ம விஷுவலைசேஷன் நம்ம பண்ணதை அதை பல மடங்காக நமக்கு அங்கேயே மானிட்டரில் பார்த்து சந்தோஷம் காட்டினது புவன் கவுடா சார் தான். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் தென் யஷ் சார் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் ஸ்டன்ஸ் தான் அதிகம். ஸோ எல்லா டேஸுமே கூட வந்து இது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி நினச்சி யஷ் சார் பெரிய ஸ்டார் இருந்தாலும் இந்த படம் அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி நினச்சி அப்படி கூடவே எல்லா டேஸும் கூட வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து ஹெல்ப் பண்ண யஷ் சார் தேங்க்ஸ் சார். அண்ட் தென் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட தி பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம அந்த ஈவன் கிடையாது, நம்ம சொல்லலாம் அந்த செட் பாய்ஸ்லேருந்து எல்லாருமே பொதுவாகவே ஒரு படம் பண்ணோம்னா எல்லாருமே அவங்க டிபார்ட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ எல்லாருமே அந்த டிபார்ட்மெண்ட் வெளியே தெரிஞ்சோன்னு ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் எல்லாருமே சேர்ந்து இந்த படம் பெருசாக இருக்கணும், KGF Chapter 2 தி பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு எல்லாருமே ஃப்ரம் த டே ஒன்லேருந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அது நம்ம பார்த்தோம். அது எல்லாத்துக்குமே மெயின் வந்து ஒரே ஆள் தான், கேப்டன் ஆஃப் த ஷிப் பிரசாந்த் நீல் சார் தான். இந்த படத்தில் வந்து வேற டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா ஓவரால் எண்ணில் பிரசாந்த் நீல் சார் தான் நிற்பார். ஸோ நாங்கள் அதை ஃபீல் பண்ணோம். வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் சார். அண்ட் தென் இங்கே இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பிரபு சார் ட்ரீம் வேரிஸ் பிக்சர்ஸ் பண்ணாலே அது கண்டிப்பாக நல்ல படமாக தான் இருக்கும். இது வரைக்கும் அவங்க பண்ண படங்கள் எல்லாமே எல்லாரோட மனசில் பதிஞ்ச படமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான படமாக இருக்கும், எல்லார் மனசுலையும் பிடிச்ச படமாக இருக்கும். இது வந்து ஒரு பேன் இந்தியா ஃபிலிமாக பண்ணுறாங்க, இது வந்து டப்பிங் படம் அப்படி அந்த ஃபீல் யாருக்குமே வராது. முழுக்க இது வந்து தமிழ் படம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படம் நாங்களும் பார்த்தோம், பிஃபோர் பார்த்தோம். ஸோ பார்த்ததில் அது எப்படி ஃபீல் பண்ணோம்னா நம்ம லாங்குவேஜில் தி பெஸ்ட் ஃபிலிமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக இந்த ஃபீல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது அங்கே வச்சிட்டேன் சார், சாரி. ஓகே, ஸோ அடுத்ததாக இவர் வந்து அதாவது இந்த பில்லர்ஸ் ஆஃப் த மூவிஸ் அப்படிங்கும்போது இவர் அதாவது ஒரு தூண் இல்லை, ஒரு 1000 தூண் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பில்லர்ஸ் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து வேலை பார்த்துருக்காரு. பிகாஸ் ஒரு படம் அப்பீலிங்கா இருக்கணும், ஃபர்ஸ்ட் விஷுவலி அது ஒரு ட்ரீட்டா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது. ஒரு தியேட்டர்ல பார்க்கும்போது அது பிரம்மாண்டமா இருக்கும், நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அது நடந்துட்டாலே வந்து நம்ம மக்கள் மனசுல வந்து ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த படம் அந்த பேரியர்ஸ் எல்லாம் உடைச்சு எங்கேயோ வந்து போயாச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட டிஓபி. ஸோ புவன் கவுடா அவர்கள். நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. he said he will not talk because எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. I thought I'll leave him alone. ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது டீம்ல சொல்லுங்க, இல்லைன்னா I'll make him talk. ஓகேயா? வேண்டாம் விட்டுருங்கன்றீங்க. ஓகே சரி, ஓகே. அதனால தான் பெர்மிஷன் கேட்டுக்கணும். நம்ம ஏதாவது வந்து ஏற்றி விட்டு அடுத்த தடவை நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க, அதுக்காக தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக we just love her. அதாவது தமிழ் சினிமா அப்படின்னு வந்து எடுத்துக்கும் போது அழகான ரொம்ப ரொம்ப அழகான நடிகர்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து முக்கியமா சில பேரை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருவாங்க. தேல் பி தேர். நம்மளுக்கு மனசுல வந்து இவங்க தான் ஒரு பேர் வந்து அங்க போனா வச்சிருக்காங்கன்னா போனா மட்டும்தான் வந்து தெரிவாங்க. அது பின்னாடி இருக்கிற அந்த ஆக்டர்ஸோட பேர் அப்படிங்கிறது கூட நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டரா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தங்க அப்படின்னு தான் சொல்லணும். we have admired her like over the years. எனக்கு இந்த மாதிரி ஒரு நடிகை எப்படி இருக்காங்களே அப்படிங்கிறது வந்து எல்லாரையுமே வந்து ஆச்சரியமா பார்க்க வச்ச ஒருத்தங்க ஈஸ்வரி ராவ் அவர்கள். can we have a few words please? வணக்கம் தமிழ் மக்களுக்கு, நம்ம பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு என்னை விட உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனாலும் சொல்ல வேண்டியது 2-3 வார்த்தைகள் இருக்குது, நான் சொல்லிடுறேன்.
இந்த படம் பண்ணதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. எல்லாருமே ராக்கி சார், டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ், நல்ல ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு நல்ல ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், புவன், எல்லாருமே, சூரி, எல்லார் பேர் சொல்லணும்னா டைம் பத்தாது. அதனால எனக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிடச்சிருக்கு, ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கிடச்சிருக்கு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் நானும் இருக்கேன்றது ஒரு சந்தோஷம் ஒன்று கிடச்சிருக்கு. அது எனக்கு போதும். இந்த படத்தை பற்றி என்னை விட என் பசங்கள் தான் நிறைய கேட்கணும். எதுக்கு எனக்கு தெரியாது. என் பசங்க தான் தினம் ஒரு வாட்டியாவது பார்ப்பாங்க ஏதோ ஒரு மூலையில். அதனால அவங்களுக்கு தான் நிறைய தெரியும் இந்த படத்தை பற்றி. ஆனால் என்ன ஒரு சந்தோஷம்னா இந்த பிரம்மாண்டத்தில் நானும் இருக்கேன்றது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிரசாந்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ராக்கி வாய்ஸ் தேங்க்ஸ். விஜய் சார் வரல இங்கே. விஜய் சாருக்கு, ராமாராவ், ஓல் க்ரூ. அதனால ரொம்ப தேங்க்ஸ் பிரசாந்த். தேங்க்யூ. தேங்க்யூ சார். மேம், ஐ ஹாவ் டு மென்ஷன் ஒன் திங். நாங்கள் இன்டர்வியூ செஷன் உட்காந்துருக்கும் போது the director told me இன்டர்வியூ செஷன் உட்காந்துருக்கும் போது I just fell in love with her அப்படின்னாங்க. I was like so happy. எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. He was like heartfelt. He said I just fell in love with her. She was just brilliant. கம்பேரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு தரமான படம் உருவாகணும் அப்படின்னா இவங்க தான். ஸோ ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் எந்த ஒரு படமுமே கிடையாது. அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, எந்த விஷயங்கள்லாம் விட்டு கொடுக்கணும், எந்த விஷயங்கள்லாம் தாண்டி வரணுங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் கடைசி வரைக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஈவெண்ட்டாக இருக்கட்டும், வெளியில் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்க தான் கடைசியிலையும் வருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் they are everything for a movie. And இந்த மாதிரி ஒரு படம், பிரம்மாண்டமான படம் அப்படிங்கும்போது we can definitely imagine what kind of so many things would have happened. So அதை பத்தி பேசுறதுக்காக ஹோம்பாலே ஃபிலிம்ஸ்ல இருந்து we have the executive producer கார்த்திக் கவுடா அவர்கள். Please join us. எல்லாருக்கும் வணக்கம். So I'll just keep it short and sweet in English. I just want to convey my thanks to everyone who are part of the film. First, to Prabhu sir, because for associating with us. So I still remember I messaged him after seeing Kaidi, and from that we were just messaging on films and all, and the association where we are partnering today for he's presenting the film for us in Tamil Nadu. So huge thanks, sir. You took this into a different level from KGF 1 to in Tamil Nadu. So then. After that, Prashanth, who's made it, what he told on the first day, the script to us, he's made it the same way, with the same, he's not altered it just because it became big or something. He's stayed true to whatever script he had written. Bhuvan, Fight Masa Anbari Masters, Ashok, he wrote the dialogues for chapter 1 and chapter 2. To get the same intensity in a dubbed film is very tough, but Ashok worked very hard to get that. And also here for dubbing, I would also want to thank Dr. Suri, because he took care of dubbing for all languages from Kannada. And Ishwari ma'am, Sharon, John Cocaine, he did a big role, also a small role in this. And then Prakash Rai sir. Finally, Srinidhi, thank you. And now she's also debuting in Tamil with Vikram sir. So I think you have a long way to go here. Yes, sir. He's been more than a star. He's become a brother for us. He's been the guiding force for Hombale Films also from our first association. So I have nothing to say here for him except saying a huge thank you, sir, because without you, whatever we as a production house has achieved wouldn't be possible even one bit, sir. So thank you. Ravi Basur, because one thing I would want to thank him, sir. This film will have what the music you'll be hearing will be of a very different level. Cinema lovers will rate this. Means the work which went behind the music is top notch. Means they've worked almost 1.5 years for re-recording with. The pandemic helped us only in this. It gave us time to work on the music for a lot. So along with this, I have a few other people to thank for
from the Tamil film fraternity. They have been they have been helpful to us or support to us in very different ways. First of all, Surya sir for digitally launching our trailer and sending his best wishes to us from his shooting because he couldn't come that day. Raja sir from 2D, he helped us throughout all this. Then Sudha Kongara, she's been a huge support for us from the past 2 years. And yeah, that's it. Thank you. Thank you so much, sir. And எப்பவும் போல நம்ம தமிழ் சினிமா வந்து இரு கரமும் இப்படி நீட்டி வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது டெஃபினட்டா வந்து ஹீரோயின்ஸ் நிறைய பேர். ஏன்னா எல்லா லாங்குவேஜஸ்லயும் சரி எல்லா இடத்துலயும் சரி இங்க வந்து பயங்கரமா ஷைன் ஆன ஹீரோயின்ஸ் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் அந்த மாதிரி வந்து அவங்கள வந்து ஏத்துப்போம். ரொம்ப அழகா இருக்காங்க எல்லாரும் வரவங்க, அழகா தமிழ் பேச டெஃபினட்டா வந்து ட்ரை பண்றாங்க. இவங்களும் அப்படிதான். We welcome you here and you should do more films in Tamil industry. தமிழ் நிறைய பேச கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டும் நாங்க வந்து வச்சுக்கிறோம். பட் ஆல்ரெடி நாங்க பேசினப்பவே she talks like beautiful தமிழ், ரொம்ப கொஞ்சம் அழகா பேசுறாங்க. அது கொஞ்சமா பேசுறாங்க, இன்னுமே ஜாஸ்தியா வரும். The beautiful Srinidhi Shetty, please join us. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது, மன்னிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமே கற்றுக்கிறேன் கண்டிப்பா. ஆனாலும் ட்ரை பண்ற தமிழ் பேச கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எஃபர்ட்ஸ் பட்டு இந்த படம் பண்ணிக்கிறோம். நீங்க எல்லாருக்கும் வந்து பார்க்கணும், கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருங்க. அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கிறோம். The entire team here. Okay, I think I used up all my Tamil, but கண்டிப்பா சீக்கிரமே கத்திக்கிறேன். Okay, first of all, to begin with, Prabhu sir, thank you for this beautiful association and for arranging this beautiful event. Thank you so much. Now, three most important people of our movie in this KGF team: the magician, our director Prashanth, Neel; the backbone, our producer Vijay sir; and our rocking star YASH, truly a star. Without these three people, we would not have been able to experience the world of KGF. So, not just me, we all are very, very, very grateful that you three have come together and you have given us the world of KGF. So, thank you so much. Vijay sir is not here, we truly miss him. Well, all the technicians, because if I start listing the names, the list is very, very long. So to all the technicians and to all the artists, to everybody, right from the technicians, artists, till the set boys, everybody who's involved, every soul that is involved in the making of this movie. We are very, very grateful because everybody's worked really, really hard for all these years. And you can see that in the movie. That will surely reflect everybody's hard work because everybody shed tears, sweat, blood, literally. I cannot wait for you all to witness the world of KGF on April 14th. Like I read this everywhere, KGF is not just a movie. It is an emotion, it is an experience, it is a celebration that we all should celebrate together on April 14th and witness the magic, the visual treat created by the entire team here. Thank you very much. Thank you so much, Srinidhi. அதாவது நான் கொஞ்சம்னு சொல்லிட்டேன், நீங்க நிறைய தமிழ் ரொம்ப அழகா வந்து பேசிட்டீங்க. அந்த எஃபர்ட் தான் நாங்க வந்து எப்பவுமே வரவேற்கிற விஷயம். அண்ட் விஷிங் யூ லக் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ். நான் ரிவீல் பண்ணல, ஏன்னா நீங்க பண்ணல, அதனால நானும் வந்து பண்ணல. பட் இட் இஸ் a big one with a bigger star, definitely. So all the best for that. And அடுத்ததாக ஆர் வெரி ஓன் ஹவுஸ் ஹோல்ட் நேம். நான் வந்து சில பேரை வந்து பார்க்கும்போது அவங்க எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக யோசிப்பாங்க அப்படிங்கிறது, அவங்க பார்க்கவும் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, கண்டிப்பாக வந்து அவங்க யோசனையும் திங்கிங்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியும். இவரை பார்த்தா அது வந்து கண்டிப்பாக வந்து தெரியும். ஹி சூசஸ் த பெஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல படங்கள், தரமான படங்கள், அழகான படங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவர் எவ்வளோ யோசிச்சிருப்பாரு அப்படிங்கிறத அவர் வந்து பார்க்கும்போது தெரியும். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், ரொம்ப சைலண்டா அழகா நச்சுன்னு அவரோட விஷயத்த வந்து முடிச்சுட்டு போற ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ KGF Chapter 2 இங்க நம்ம தமிழுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ற SR பிரபு
ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவர்களிருந்து திரு SR பிரபு அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். சாரி, ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. ஸோ கேஜிஎஃப் பார்ட் 1 வந்தப்போ அந்த டைமில் நமக்கு இங்கே இண்டஸ்ட்ரியில் நிறையா படங்கள் அதே நேரத்தில் அதை படத்தை சுற்றி இருந்தது. அண்ட் அந்த படம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படம் வந்து எப்படி இவ்வளோ பெரிய ரேஜாக மாறுச்சு அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க. பட் அந்த படத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து அந்த படம் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு இவ்வளோ பெரிய படமாக இன்னைக்கு இவ்வளோ எதிர்பார்ப்போட இங்கே இருக்கு. இது ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் பொறுத்தளவுக்கு நாங்கள் ப்ரொடக்ஷன் மட்டுமே பிரதானமாக பண்ணிக்கிட்டு எங்களுடைய படங்கள் மட்டுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக அவங்களுக்காக நான் பேச ஆரம்பித்து அண்டு இது சரியாக வரணும் அப்படிங்கிறப்போ வெளி படங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம படம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்போ அது ஒரு இது படமாக எல்லாமே சேர்ந்து ஒரே நேரத்தில் அமைஞ்சது. இதில் முக்கியமாக நான் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புவது, ஒரு அக்கேஷனில் எல்லாரும் இருக்கிறப்போ புனித் ராஜ்குமார் சார் அவர் வந்து ஸ்போக், அவர் விஜய் சார்கிட்டையும் இவங்ககிட்டையும் சொல்லியிருந்தார், பிரபு இருக்காரு அவருடைய பண்ண சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னப்போ, ஸோ இந்த நேரத்தில் ஐ தேங்க் ஹிம் ஃபார் ஹேவிங் என் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு அவர் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு. வில் மிஸ் யூ சார். அண்டு இந்த படம் பொறுத்தளவுக்கு ஒரு நமக்கு எப்பவுமே பிரம்மாண்டத்து மேலே நமக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. அந்த வகையில் அந்த நம்மளுடைய இந்த ரீசன்ட் டைம் லைனில் ஒரு சங்கர் சார் ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து ஒவ்வொரு படத்துலையும் அதை பண்ணுறப்போ அது அந்த படத்தை மட்டும் இல்லாமல் அது அந்த இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும். அது ஒரு பிஸ்னஸை வந்து விரிவடைய செய்யும். அது பிஸ்னஸ் விரிவடைகிறப்போ அது மூலமாக நமக்கு நிறைய டெக்னாலஜிக்கல் உள்ளே கொண்டு வர ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். நிறைய புது ஐடியாஸ் யோசிக்கிற ஐடியா கிடைக்கும். அந்த வகையில் இதிலிருந்து இந்த ஒரு பக்கம் ராஜமௌலி சார் ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்தார். அண்ட் தென் பிரசாந்த் சார் அவர் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு பெரிய ஒரு எல்லாத்தையும் ஒரு திக்குமுக்காடுற மாதிரி ஒரு பெரிய படத்தை இங்கே நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். இது எப்படி இப்படி ஒரு விஷயத்த யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம வந்து வெவ்வேறு மொழி படங்களாக நம்ம இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஒரு என்டையர் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஒரு இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியாக தான் நம்ம இன்னைக்கு உருவாகி வந்திருக்கோம். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ தெலுங்குலேருந்து ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் ஒரிஜினல் லாங்குவேஜ் ஆரம்பிச்சு அது எல்லா என்டையர் இந்தியா முழுக்க அது ஒரு மொழி படமாக ஒரு படமாக இந்தியன் ஃபில்மாக மாறுறது அது ரொம்ப மிக சந்தோஷமான விஷயமா இருக்கு. அது மூலமா நம்ம ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல படம் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம முன்னாடி கிரியேட் ஆகுது. அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான எஃபர்ட் அது ஒரு 3 மேஜர் என்டிட்டி அதுக்குள்ள ஒரு தயாரிப்பாளர் அவ்வளவு காலம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தாங்கி அந்த படத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு தயாரா இருக்கணும். அடுத்தது அந்த காலகட்டத்துக்கு காத்திருந்து அந்த படத்தை பண்றதுக்கு ஒரு ஸ்டார் அதோட சப்போர்ட் இருக்கணும். அண்ட் தென் இந்த எல்லா எதிர்பார்ப்புகளையும் எல்லா நம்பிக்கைகளையும் அதை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவில் அந்த படத்தை முழுமையாக அதை ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு டைரக்டர், இந்த 3 பெரிய விஷயங்கள் ஒன்று சேர்ந்து வர்றப்ப தான் அந்த படம் மிக பிரம்மாண்டமான ஒரு படமாக நமக்கு வருது. அது இன்னும் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹோப்பை இன்க்ரீஸ் பண்ணுது. அந்த வகையில் KGF 2 இன்னைக்கு April 14th வந்திருக்கு. அண்ட் அந்த படத்தை பார்க்குறப்போ
அதில் ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு கேரக்டரும், ஒவ்வொரு டயலாகும் நம்ம முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொண்டு வந்து நிறுத்துது. ஸோ நான் ஏன் எவ்வளோ பிரம்மாண்டத்தை யூஸ் பண்ணுறேன்னா, படம் அப்படி இருக்கு, நீங்கள் பார்க்குறப்ப அதை உணர்வீங்க. ஸோ Dreamer Pictures, we are so happy to present this film in the timeல. And April 14th ரிலீஸ் ஆகுது. தமிழ் ஆடியன்ஸுக்கு முக்கியமாக இது ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். ஒரே நேரத்தில் 2 மிகப்பெரிய படங்கள், இட்ஸ் லைக் ஒரு லக்கி டைம். இந்த டைமில் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சினாரியோ இருக்குது. ஸோ இந்த ரிலீஸ் ஆகிற 2 படத்துக்கும் என்னுடைய விஷஸை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு முக்கியமாக விஜய் சார் இங்கே வரல, ப்ரொடியூசர், அவருக்கு என்னுடைய நன்றி. அண்டு கார்த்திக், ஒரு டீம் பார்க்குறப்போ அந்த டீமில் வந்து நாட் ஜஸ்ட் ஒருத்தர் இல்லை, அது ஒரு பெரிய டீமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவ்வளோ டீட்டெயிலாக அவங்க வந்து பண்ணுறது எனக்கு பார்க்குறக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு டீமாக அவங்க இன்னும் நிறைய பெரிய படங்களை இங்கே கொடுக்கணும். அண்ட் யஷ், இப்போது நீங்கள் இன்னைக்கு வந்து யூஆர் நாட் ஜஸ்ட் இப்போ ஒரு லாங்குவேஜ் இண்டஸ்ட்ரி மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணல, நவ் யூ ஆர் ரெப்ரசன்டிங் த ஹோல் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய படங்கள் மிகப்பெரிய படமாக இருக்கணும். அதை வரவேற்கிறதுக்கு, கொண்டாடுறதுக்கு இங்கே ஒரு ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் இங்கேயும் உருவாகி இருக்கு. அண்ட் பிரசாந்த் சார், நீங்கள் அடுத்தது தெலுங்குல படம் பண்ணுறீங்க. ஸோ தமிழ்லையும் நீங்கள் சீக்கிரம் வந்து ஒரு மிகப்பெரிய படம் ஒன்று பண்ணணும். ஸோ அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டு கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் இந்த ஈவெண்ட்டை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு. அண்ட் ஐ தேங்க் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச் சார். நான் வந்ததுலேருந்து ஒரு விஷயம் யோசிச்சிருந்தேன், என்ன நம்மளுக்கு வந்து தமிழ் வருது, இங்கிலீஷ் வருது, ரெண்டும் சேர்ந்து ஒரு மாதிரி கலவரமாக கன்ஃபியூசிங்காக வருதுன்னு. ஏன்னா நான் டேரக்டரோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட தமிழில் பேசி, இங்கிலீஷில் பேசி, திருப்பி தமிழில் பேசி, நான் நெக்ஸ்ட் என்ன பேசுகிறேன் எனக்கே தெரியல. அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பட் ஹீ ஹேட் ஸோ மச் டு சே. ஆனால் மேன் ஆஃப் வெரி ஃபியூ வேர்ட்ஸ். இது வந்து சொல்ல மாட்டார், எல்லாம் வந்து ஸ்க்ரீனில் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஆன் அ வெரி சீரியஸ் நோட், கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு உலகத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதில் இருந்து வெளியே வர்றதுக்கே வந்து அந்த எஃபெக்ட் அவ்வளோ நாள் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம். இட் இஸ் ஆஸ் இஃப் வி ஆர் லிவிங் தேர். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி கொடுத்த ஒரு டேரக்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு டெக்னீஷியனும் சரி, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் சரி, ரொம்ப புகழ்ந்து பேசுகிற, இஸ் த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் அப்படின்னு சொல்கிற ஒரு டேரக்டர். அந்த பேர் வாங்குறது அப்படிங்கிறது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அண்ட் எல்லா லாங்குவேஜ்லேயும் அத்தனை பேரும் எங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வைக்கிறது, அதுதான் ஒரு டேரக்டரோட ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த ட்ரீம் ஆல்ரெடி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் மேலே வந்து இந்த ட்ரீமை இன்னும் என்ன பெருசாக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க போகிறோம். ஐம் வெரி ஹாப்பி டு வெல்கம் த கேப்டன் ஆஃப் த ஷிப், Prashanth Neel, to share a few words with us. Good evening, everybody. Firstly, I'd like to welcome the Tamil Nadu press. I want to thank you for being here this evening and for supporting us for the last 3 years. I want to thank the people of Tamil Nadu. They have actually helped in blurring the boundaries a little more and accepting our movies like we have accepted movies from the other languages in Karnataka. I want to thank them for all the love and support. More than cameras or sets, I think people make movies possible, and it's the strong association and the strong belief that we have in people that they make sure that our dreams come true. And I want to thank Prabhu sir and Dream Warriors first for the association. I think we trust in you a lot, sir. We have made a fantastic association with you. I want to thank my technicians. I've said it before.
story, screenplay, direction, all that, the name that comes below that, every letter has my technicians behind that. And they are some of the best in the world. I've said it again and again, and I mean it. The Fight Masters, Anbu Arivu, Bhuvan, Ravi Basrur, Ujjwal, everybody else, the way they worked was just not being technicians. I think they were also assistant directors. Like I was assistants to them when it came to their department. They were assistants to me when it came to what we were doing, and it was like one big family working together. And I want to thank all of them for making this movie seem more beautiful than I had imagined it to be. I'm very, very happy to tell this story through all these brilliant actors. Every one of them. Today I mentioned about Ishwari Rao Madam today, and Sharan, you'll have to see it, because a lot of people told me, though his role was small, they absolutely loved. They were inquiring about him, who this boy was, and that is a good sign. I want to thank my producers, Vijay sir. He's not here today, of course, but he's the one who believed in us. And chapter 1, I don't think many people in this world would have wanted to produce a movie with that budget and that kind of a scale. I don't think many people would have done it. So I want to thank him for all the support that he has given. And yes, the most important of all, I want to thank YASH. He's singly the biggest reason why KGF is the way it is today. Not just because he pushed all of us to make it a pan-India movie, but also to make it initially. He saw the vision far ahead, and I want to thank him, and I hope I have done justice to you and to the movie. And yeah, thank you all. Thank you so much. Thank you. And one of the interviews la or 4 times bigger ah irukum appdin. Sir, we have a question answer session. Idukaprom ஒரு question answer session இருக்கு. So they are going to stay with us. Thank you, sir. அண்ட் படத்துல வந்து என்ன பிக்கரா இருக்கும், நான் 4 times பிக்கரா இருக்கும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு கேட்டப்போ பட்ஜெட் வைஸ் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து சொல்லலை. இட் வில் பி 4 times பிக்கர். இமோஷனலா, ஒரு டிராமா, ஒரு சென்டிமெண்டா, டீடைலிங்கா, ராவா, இன்னும் வந்து பெருசான ஒரு எஃபெக்டோட 4 times பிக்கரா இருக்கும்னு சொன்னேன். அது 4 times பிக்கர் பட்ஜெட்டா இருந்ததும் நல்லதாக தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு he was so clear in his vision. So Prashanth, Neel sir, we are just waiting for the movie. And அடுத்ததாக இவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு பேனா பேப்பரோ கையில ஏதாவது போன் இருந்ததுன்னா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்றேன், ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியும் சரி பஞ்சா வந்து விழும். நம்ம எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் லெசன்ஸ், பஞ்ச் எல்லாமே வந்து இவர் பேசும்போது ஒரு கேப் அந்த அளவுக்கு இருக்கும். அதனால நோட் பண்ணிக்கோங்க. நம்மலாம் பயங்கரமா வந்து நாளைக்கு பேசலாம். அவர்கிட்ட இருந்தா 4 கத்து வச்சிருக்கேன், அடுத்த பிட்டு அங்க போட்டுப்பேன், அந்த மாதிரி. He is just brilliant. This man has carried this movie. அதாவது இந்த படம் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஹீரோவை வந்து நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது பா கரெக்டான ஒருத்தரை வந்து நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்குமே வந்திருக்கு. இது எப்படின்னு கேட்டா கண்டிப்பா டைரக்டர்னால தான் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. பட் அதை மீறி வந்து கேட்கும்போது he said, எனக்கு சினிமானா பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து நான் சினிமா அப்படின்னாலே எனக்கு வந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் இருந்தது. படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு நடிக்கணுங்கிற ஆசை வந்தாச்சு. சினிமா இஸ் இன் மை பிளட். எனக்கு வந்து என்ன சினிமால பண்ண போறீங்க, பேஷன், அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வந்துடும், இது இருந்தா இது வந்துடும் அப்படின்னாரு. என்னன்னா ஸ்கிரீன்ல வரும்போது எல்லாரும் மக்கள் பார்க்கும்போது எனக்கு நிறைய கைத்தட்டல்கள் வேணும், விசில் அடிக்கணும், எனக்கு அதை கேட்கணும், அதை வச்சுதான் வந்து ஐ பில்ட் மை செல்ஃப் அப் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டார். டெஃபினட்டா அதே கைத்தட்டல்களோட அந்த வரவேற்பை கொடுத்து ராக்கிங் ஸ்டார் யஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும். எல்லாருக்கும் வணக்கம். ஐம் ரியலி சாரி, கொஞ்சம் லேட் ஆச்சு, மன்னிப்பு கேட்கணும் உங்களுக்கு. 3 years முன்னாடி நாங்கள் இங்கே வந்து இந்த படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணோம்.
என்னோட ஃப்ரெண்ட் விஷால் supported us. So I want to thank him. And then media, நீங்கள் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ ஐ வாண்ட் தேங்க் யூ ஆல். என் டீம் பற்றி பேசணுன்னா ஐ திங்க் நிறைய வாட்டி பேசிட்டோம். ஆனால் இங்கே தமிழ்நாடுக்கு வந்து இங்கே நிறைய பேர் நம்ம படத்தில் ஒர்க் பண்ணார். டு பிகின் வித் அன்பரு மாஸ்டர்ஸ் வந்து KGF 1 they worked and they did a phenomenal job. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அங்கே எனக்கு பிடிக்கிற இன்னொரு விஷயம்னா தமிழ்நாடு எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி டெடிக்கேட்டட், ஃபோக்கஸ்ட் அண்ட் வெரி டவுன் டு அர்த். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாஸ்டர்ஸ் தே ஹவ் கிவன் தேர் பெஸ்ட் இன் திஸ் ஃபில்ம்னு சொல்லலாம். ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு இதுக்கு எவ்வளோ கேர் எடுத்தாருன்னா எனக்கே கொஞ்சம் மாஸ்டர் இது விட்டுடுங்க மாஸ்டர், கொஞ்சம் ஏதோ பண்ணுவேன் ஒன்றும் ஆகாதுன்னா, இல்லை சார் அது நம்ம வேலை சார், நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு ஷார்ட்டும் அவங்க 4 வாட்டி செக் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ மாஸ்டர் எனக்கு அங்கே தைரியம் எப்படி வருதுன்னா, நீங்கள் எல்லாம் அவ்வளோ கேர் எடுத்தால் ஒன்றும் ஆகாதுன்றது ஃபீல், அவ்வளோதான். பட் ஐ திங்க் I should thank him. You have one of the best technician with you. So I think you all should be proud. அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சது. ஸோ குட் லக் மாஸ்டர். அண்ட் அசோக் அவர் பற்றி பேசணுன்னா, ஃப்ரம் சாப்டர் 1 அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார் சார். இது சாதாரணமாக சொல்லிடலாம், இது ஒரு டப்பிங் படம் அப்படி நிறைய பேர் சொல்லுவார். ஆனால் இந்த படத்துக்கு நாங்கள் கூட டப்பிங் பண்ணியே ஆகணும். எந்த படம் எடுத்தாலும் அந்த லாங்குவேஜில் டப்பிங் பண்ணுறதே ரீக்ரியேஷன் மாதிரி இருக்கும். இங்கே வந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு அது பண்ணால் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். ஏன்னா எப்போவுமே அந்த லாங்குவேஜ் இஸ் அ வெரி ப்ரெஷியஸ் திங். அதுக்கு ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இருக்கும். ஸோ வென் வி ஆர் டீலிங் வித் another லாங்குவேஜ், நாங்கள் அந்த லாங்குவேஜுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்க சென்டிமெண்ட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். He made sure எல்லா தமிழ் டைலாக்ஸ் கூட he changed a bit. நம்ம இந்த நேட்டிவிட்டிக்கு எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதோ அப்படியெல்லாம் மாற்றி நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ திங்க் ஐ ஹர்ட் அ லாட் ஆஃப் குட் திங்ஸ். நிறைய பேர் சொன்ன டைலாக் செம்மா இருக்கு. Chandramouli has written the dialogue, but equally you have put in effort and adapted, and that means a lot. And எனக்கு ஷேகர் அவங்கள் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஐ திங்க் ஹி ஹஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஆஸ் அன் ஆக்டர் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ். எப்போவுமே நான் டப் பண்ணுவேன். அடுத்த படம் ஐ திங்க் ஐ வில் மேக் ஷூர். நான் லாஸ்ட் டைமோட இந்த டைம் கொஞ்சம் தமிழ் பெட்டராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்திருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் மதுர கவியை அவங்களோட லிரிக் எழுதியிருக்காரு. அவங்க பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு சரஸ்வதி அவங்கக்குள்ளே இருக்க அப்படி பார்த்தேன்னா அந்த அளவுக்கு அவங்க எழுதியிருக்காரு. தேங்க்யூ சார். சக்ஸஸ் எல்லாருக்கும் கிடைக்கும், ஆனால் எல்லாருக்கும் தெரியாது அந்த சாங் லிரிக்கோ ஒரு லைன்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் புவன் he didn't speak. நான் கேட்டேன், கொஞ்சம் தமிழ் தெரியல பேசுனேன். மைக் முன்னாடி போனால் கன்னடாவும் வராது அப்படி சொன்னார். ஸோ கொஞ்சம் நம்ம டெக்னீஷியன் எல்லாம் மைக்கில் பேச மாட்டாரோ, ஸ்க்ரீனில் பேசுவாரோ, அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் தென் கார்த்திக், our executive producer, you need somebody who is hyper and who is thinking about everything at the same time, because we are all like focused. ஏதோ ஒரு பிடிச்சா அங்கேயே போயிடும் நாங்கள். ஆனால் நாங்கள் எங்கே இருந்தாலும் எல்லா விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுற ஒரு மனுஷன் நம்ம கார்த்திக். தேங்க்யூ கார்த்திக். Be like this. You are our team's energy. And Sharan பற்றி பேசணும். Sharan is such a fantastic actor. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ரோல் அவங்க பிரசாந்த் when he cast him, I was like யார் அந்த ஒரு ஷார்ட்ல எனக்கு
அந்த ஃபயர் புரிஞ்சிச்சு. அது ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது, ஒரு டெடிகேஷன் இருந்தது. ஸோ ஐ லைக்ட் ஹிம் அண்ட் தென் ஐ வெண்ட் அண்ட் வாட்ச்ட் ஹிஸ் ஒர்க். அவங்க கேட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப பாப்புலர். ஐ திங்க் ஹி ஹஸ் காட் அ கிரேட் ஃபியூச்சர். குட் லக். மேம் பற்றி பேசினேன்னா அவங்க பார்த்தாலே ஒரு ஹெச்எம்ஐ இது லைட் மாதிரி பிரைட் ஸ்மைல் அவங்களது. அவங்க பார்த்தா இட்ஸ் கண்டேஜியஸ். எப்பவுமே அப்படியே இருக்காரு செட்டில். அது எந்த மாதிரி டேலண்ட்னா அவங்க செட்டில் சீரியஸ்லி பண்ணியிருந்தாலும் எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுவாருன்னா நமக்கே ஒரு டவுட் வந்துடும், இவ்வளோ ஈஸியாக அந்த ஸ்விட்ச் ஆக முடியுமான்னு. தேங்க்யூ மேம், யூ ஹவ் ஆடட் அ லாட் ஆஃப் வேல்யூ டு தி ஸ்கிரிப்ட். Srinidhi, I think what she has done for this movie, I don't think many actresses would have done that. Time is the most precious thing today, and I think she has dedicated time. Avala time kudutaro. All the best, ma. I wish that every hour or every day you have spent on this project will be of use. Good luck. Prashanth. Before that, I think I want to remember my producer Vijay Kirgandur is not here, but avanga da maina namakku and the strength. ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணாலும் அது அவங்க பேக்கிங்ல இருக்காரு. இங்க நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணுங்க அது பண்ணுங்க. ஸோ ஹீ இஸ் த மேன் பிஹைண்ட் திஸ் ஹோல் திங். ஸோ ஐ வாண்ட் டு ரிமெம்பர் ஹிம். அண்ட் மை டைரக்டர் பிரசாந்த் நீல், அவங்க ஒரு பெரிய அசெட்டுங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கு, ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு. நான் இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் எனக்கெல்லாம் ஒரே இண்டஸ்ட்ரி. ஸோ இஸ் அ பிக் அசெட் அண்ட் ஐ திங்க் பீப்புள் லைக் ஹிம் வில் டேக் திஸ் இண்டஸ்ட்ரி இன்டு அனதர் லெவல். நான் நிறைய பேசியிருக்கேன் இந்த மேடையில் கூட நான் சொல்கிறேன். வி ஆல் லவ் தமிழ் டெக்னீஷியன்ஸ், வெரி இன்ஸ்பைரிங். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் ஹியர், வைதி. ஸோ பங்காரன் கூப்பிடுறேன். வி ஹவ் ஒர்க்ட் இன் மெனி ஃபில்ம்ஸ். She has just come to meet me in wish luck. So thank you, Bangara. So there are a lot of Tamil technicians who are close to me and a lot of friends. So this is it. So ninga April 14th pada release avadu and you are amazing. You made me conscious. Enanga ninga na pesradhukku oru idu pannittinga. அப்படிதான் இப்போ எனக்கு கான்சியஸ் ஆச்சு. நான் பேசினாலே நீங்க பஞ்சுன்னு சொல்லி நமக்கே பஞ்ச் அடிச்சிட்டீங்க நீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரி திங். எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் ஆர் ஆல்சோ ஐ ஹவ் டு தேங்க் தெம் பிகாஸ் த டேஸ்ட் வாட் தே ஹேவ். ஐ நோ ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் தமிழ் ஃபில்ம்ஸ். ஐ லவ் தமிழ் ஃபில்ம்ஸ். அண்ட் அந்த மாதிரி நம்ம படமும் நீங்க ரசிச்சது தமிழ் மக்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ வெரி மச். நான் என் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதை சொல்லாம இருந்திருந்தா பயங்கரமா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஜெனரலி நான் மறக்க மாட்டேன். பிரபு சார் பத்தி அது பேசி பேசி ஒரு 10 days இந்த கொஞ்சம் பிளாங்க் ஆயிட்டே போயிட்டு இருக்குது மைண்ட். இதுதான் ஒரு எஃபெக்ட். எல்லா ஸ்டேட்ல போய் நாங்க ரிலீஸ் பண்ணேன். பிரபு சார், ஐ வாண்ட் டு தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தாலே எனக்கு புரிஞ்சிச்சு நீங்க எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, சினிமா பத்தி எவ்வளோ பேசுனீங்க, அண்ட் த கைண்ட் ஆஃப் இன்வால்மெண்ட் யூ ஹேவ் அண்ட் த கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் நீங்க எந்த மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க அதே தெரியும். கைதி இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபில்ம். ஐ தரோலி என்ஜாய்ட் இட். உங்க மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட நாங்கள் அசோசியேஷன் இருக்கிறது ரொம்ப பெருமை சார். Thank you. I think as we all are youngsters here, so this collaboration is something very, very important between Karnataka and Tamil Nadu. We'll take it ahead and ninga unga strength, unga interest ellame இந்த படத்துக்கு கொடுத்திருக்கீங்க. Thank you sir. Thank you. Thank you so much Yash. And டெஃபினட்டா நம்ம எல்லாருக்கும் வந்து பிடிச்ச ஒருத்தரா வந்து மாறிட்டாரு. அதுவும் இவரோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து தெரிஞ்சிடும். இட் இஸ் லைக் டாக்கிங் டு அ ஃப்ரெண்ட். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், சோ டவுன் டு அர்த் அண்ட் இட் இஸ் சோ பிரில்லியன்ட். அண்ட் அடுத்ததா it is time for the question and answer session. For that I would love Mr. Prashanth Neel, rocking star Yash, Srinidhi and
Mr. Karthik and Mr. S.R. Prabhu to stay on stage. And thank you everyone for joining us. It was a brilliant evening and definitely இந்த படம் வந்து அந்த எதிர்பார்ப்பையும் மீறி அதெல்லாம் உடைச்சு அப்படி வேற லெவல்ல போயிடும் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். Thank you so much for joining us. And I request all the others to stay on stage so that we can have a question and answer session. I request to hold the photo session. Ipa question and answer session vandu Thank you. And we just thought it would be brilliant to have all of us, all of you here. Inge ninga ellarme irukanum because இன்னும் நிறைய questions na it is more nicer. So please stay with us on stage. எல்லாருக்குமே கேள்விகள் வரணும். So shall we start? So the floor is open to questions and உங்களோட கேள்விகள் என்ன அப்படிங்கறது வந்து நீங்க எல்லார்ட்டையும் கேட்கலாம். The technicians are here, the cast is here. Sir, this is Mubashir from News 8 in Tamil Nadu, sir. Here, sir. I would like to ask two questions. One to Yash or Neel, anyone can answer. Innonu vandu distributor Prabhu sir ku. First question vandu ipo Kannada industry vandu KGF வரதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அது இண்டஸ்ட்ரியவே தூக்கிட்டு போயிருக்கு. ஒரு விஷயம் புதுசா பண்ணும்போது அது கண்டிப்பா பயோனியர் தான். தெலுங்குல பெரிய படம் பண்ணிட்டு இருந்தாங்க, மற்ற லாங்குவேஜ்ல பெரிய படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் KGF நீங்க பண்ணும்போது இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையும் இல்ல இந்த பேன் இந்தியாவா இது போவோம் அப்படின்ற நம்பிக்கையும் வந்து எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுச்சு? எல்லாத்தையும் பிரேக் பண்ணி கன்னடா இண்டஸ்ட்ரியில இருந்து இவ்வளவு பெரிய படம் பண்ணலாம், இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அது தோண வச்ச பாயிண்ட் எது சார்? அது உங்ககிட்ட பிரபு சார்ட்ட கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின் வந்து பீஸ்ட் வருது, அந்த சமயத்துல KGF நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு எடுத்திருக்கீங்க. என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு? இந்த படத்தை எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு சார்? தேங்க்யூ. அது முன்னாடி இந்த இருந்ததுங்க அந்த ஃபீலிங், ஒரு இந்த மாதிரி படம் பண்ணணும். அதை முன்னாடியே படம் விட்டுடுங்க, நம்ம இண்டஸ்ட்ரி பொட்டென்ஷியலுக்கு இன்னும் நிறைய வேலை பண்ணலாம். எல்லாருமே எப்பவுமே ஒரு ஹீரோக்கு சக்சஸ் கிடைச்சா அது மக்கள் கொடுக்குற ஸ்ட்ரென்த்துங்க. அவங்க எதுக்காக கொடுப்பாருன்னு பார்த்தா நாங்கள் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கோ அதை வச்சு ஜாலி பண்ணுறதுக்கோ கிடையாதுன்னு நம்புறவனா. அவங்க கொடுக்கறது எதானா நெக்ஸ்ட் அடுத்த லெவலுக்கு எடுத்து போகணும். அது இருந்தது உள்ளே. ஆனால் அந்த மாதிரி இவங்க கிடைச்சாரு டைரக்டர். அவங்க படம் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தேன். when they came and approached me, I kind of loved what he said. and அவங்களுக்குள்ள இருந்த விஷன் அது பெரிய விஷனாக இருந்தது. பட் at that time that vision was limited to ஒரு லாங்குவேஜ். அங்கே பெரிய படம் பண்ணணும், நம்ம மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதை எக்ஸ்ட்ரீம் இதுக்கு எடுத்து போகணும், எல்லா இடத்திலும் ரீச் பண்ணணும், அவ்வளோதான் இருந்தது. ஷூட்டிங் பண்ணப்போ எனக்கு அந்த விஷுவல்ஸ் பார்த்து நான் பண்ணுற அந்த கேரக்டர் த வே ஐ வாஸ் என்ஜாயிங் எல்லாமே ஒரு ஃபீலிங் வந்துடும் சார். செட்டில் பண்ணப்போ when we are doing it only we'll get that feeling. So with that confidence I kind of propose this idea. எடுத்து போகலாம், எங்கே போனாலும் படம் பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றுதான், அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் வேணும். அண்ட் பாகுபலி ஆல்சோ ஹேப்பன்ட் தேங்க்ஸ் டு ராஜமௌலி சார். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது. இப்போ டிஜிட்டல் ஏரா எல்லாமே மாத்திட்டு இருக்கு. இந்த டைம்ல நாம கூட அங்கே போய் பண்ணணும் அப்படி வந்தது. பட் ஐ திங்க் தென் ஆஃப்டர் தட் மை ப்ரொடியூசர் விஜய் கிருகந்தூர் அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் மூணு பேர் உக்காந்து
அதுக்கு என்ன ரிக்வயர்டு இது எல்லாமே பண்ணி ஐ திங்க் தட்ஸ் ஆல். இட்ஸ் அபவுட் இன்டென்ஷன். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருந்தா தானா மொத்தத்தெல்லாம் வந்துடும் நம்புறவனா. ஸோ அவ்வளோதான் சார். அது எப்பவுமே இருக்கு சார், அதை பத்தி யோசிக்காது. ஐ திங்க் வி ஒன்லி ஷுட் ஃபோக்கஸ் அபவுட் என்ன பண்ணணும். நீங்க என்ன பண்ண போனாலும் கிரிட்டிசிசம் இருக்கும். நீங்க கிளியரா இருந்தா அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. நான் யோசிக்க மாட்டேன் சார். Sir, this is R.S. Karthikeyan from Vera Level Cinema. Just 1 second. பிரபு சாரோட கொஸ்டின் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு அவர் கேட்டது. இல்ல நீங்க கேட்டிருந்தீங்க சேலஞ்ச் என்னன்னு. இது ஆக்சுவலா சேலஞ்ச் கிடையாது, ஒரு அட்வான்டேஜ் தான். ஒரு ஃபெஸ்டிவல் டேட்ல ஒரு 2 கிராண்டியரான ஒரு படங்கள் வர்றதுங்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் தட் டு ஃபார் ஆடியன்ஸுக்கான அட்வான்டேஜ். அப்புறம் இங்க வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு எழுதப்படாத ஒரு சமநிலை இருக்கு. இது ஒவ்வொரு தியேட்டர், ஒவ்வொரு ஊர்கள்லயும் இப்போ தியேட்டர் இருக்கு. ஒரு தியேட்டர் ஒரு 2 படம் வர்றப்போ ஒரு படத்தை எடுக்கிறப்ப இன்னொரு தியேட்டர் அவங்க ஆப்வியஸா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்த படத்துக்கு இது பண்ணுவாங்க. அண்ட் இது டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே நிறைய தியேட்டர்கள் வந்து எனக்கு இந்த படம் வேணும்னு அவங்க தியேட்டர் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பிக் பண்ணிக்குவாங்க. இது தியேட்டர் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்லி தியேட்டருடைய விருப்பம் தான். அவங்க தான் வந்து முதல்ல வந்து படம் கேட்டு போடுவாங்க. அதனால இந்த படத்துக்கு நம்ம எந்த ஒரு கஷ்டமோ போராட்டமோ இல்லை. நம்மளுடைய தேவை என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த படத்தினுடைய தேவை என்னன்னு அவங்களுக்கும் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதை இன்னும் ஈஸியாக்குறதுக்காக ஒரு நாள் முன்னாடி பீஸ்ட் வந்து அவங்க கொண்டு வராங்க. ஸோ அதனால வந்து இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். அண்ட் இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல் அண்ட் ஒரு சந்தோஷமான விஷயம் ஆடியன்ஸுக்கு 2 படத்தையும் என்ஜாய் பண்ணலாங்கிறது. அதாவது கோலார் கோல்டு ஃபீல்டு சாப்டர் 3 எதிர்பார்க்கலாமா? பிரசாந்த் நீல் சாருக்கும் இது, எஸ்டிக்கும் இது கேள்வி. Sir, chapter 2, after you finish watching chapter 2, you ask me, sir. Then I'll answer that question, sir. Now, right now, we'll concentrate on chapter 2 only, sir. Too much effort we put for that. Only we'll concentrate on that, sir. Thank you. எஸ்டி சார், ஹீரோயினுக்கு நீங்க நல்லா தமிழ் பேசுறீங்க பெங்களூர்ல கூட. ஹீரோயினுக்கு நீங்க தான் கொஞ்சம் தமிழ் டீச் பண்ணீங்களோன்னு தோணுது எனக்கு. அவங்களும் நல்லா தமிழ் பேசுறாங்க. எக்கோ ஆகுது சார் உங்க நீங்க நல்லா தமிழ்ல சொல்லுங்க, புரியுது. நீங்க தமிழ் நல்லா, அதுதான் தமிழ்ல தான் சார். வேற என்ன சார் கலாய்க்கிறீங்க? தமிழ் நல்லா பேசுறீங்க. சோ நீங்க தான் இப்போ ஹீரோயின் இன்னும் நல்லா பேசுறாங்க. நீங்க தான் அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தீங்களோன்னு அவருக்கு தோணுதான். அந்த மாதிரி கேக்குறாரு. நீங்க சொல்லி கொடுத்தீங்க இல்லங்க, அது அவங்க எஃபர்ட். லாஸ்ட் டைம் அவங்க வந்தாரோ நீங்க இதே மாதிரி தமிழ் பேசணும்னு சொன்னீங்க. ஐ திங்க் ஷி ஹஸ் புட் இன் எஃபர்ட். அது உங்களுக்கான போட்ட எஃபர்ட் சார், யஷ்காக இல்ல. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் யூ. தேங்க் யூ. இந்த படத்துல வந்து மிஸ்டர் டைரக்டர் ஓகே, are you happy about the theater count அப்படிங்க சார்? ஒரு படம் இந்த மாதிரி ஆல் லாங்குவேஜஸ் ஐ திங்க் கோயிங் ஃபார்வர்ட் இப்படி தான் இருக்கும் லைஃப்ல. ஸோ வி டிசைடட் திஸ் 8 months ago. ஆனாலும் அது அந்த சிச்சுவேஷன் வர அப்புறம் எந்த படம் வரும் எப்போ நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் வி won't know எப்போ ரிலீஸ் ஆகுதோ, அது முன்னாடி எந்த படம் வருதோ, அது எல்லாமே இருக்காது. வி ஒன்லி ஸ்டார்ட் வித் த இன்டென்ஷன் ஆஃப் நல்லா படம் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வைஸா வந்துட்டே இருக்கும். அண்ட் வென் வி டிசைடட் திஸ் டேட், நாம என்ன நினைச்சோம்னா ரொம்ப கோவிட் சிச்சுவேஷன் இருக்கு, கிளஸ்டர் இருக்கு சார். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கோவிட் திஸ் திங். அண்ட் ஆல்சோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் எப்போ நல்ல டேட் இந்த ஹாலிடே மாதிரி நீங்க வந்தாலும் 2 படம் ஒரு படம் இது வந்துட்டே ஆகணும். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தியேட்டர்ஸ் நம்பர் வி லுக் அட் இட் இன் அ டோட்டாலிட்டி சார். நமக்கு என்னன்னா அது அல்டிமேட்லி மக்களுக்கு பிடிக்கணும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அவங்களுக்கு எப்போ எத்தனை தியேட்டர் வேணும் அவங்களே வாங்கிக்குவார் சார். எனக்கு அதோட நம்பிக்கை இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய ஸ்டார் படம் இருந்தா அங்கதான் ஃபோர்ஸ் இருக்கும். ஐ திங்க் இட்ஸ் த சேம் வித் கர்நாடகா. நம்ம அங்கேயே அந்த ஃபோர்ஸ் இருக்கு. பட் ஐ திங்க் இஃப் இட் இஸ் அ குட் ஃபில்ம் eventually it will find its way and ரெண்டுக்கும் நல்லதா ஆகணும் சார். அவ்வளவுதான். ஆஃப்டர் ரிலீஸ் அது ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் எல்லா படத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்க
இங்க இது ஏறணும்னா அங்க கீழே வரணும் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. என்ன கிடைச்சதோ பார்க்கலாம். படக்கு ஒரு இது இருக்கு, பார்த்துக்கலாம். நல்லா ஆகுது, நல்ல படம் இருந்தா, எஃபர்ட் இருந்தா மக்கள் பார்க்குவாரு நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். பண்ணலாம் சார், வருவார் இந்த மாதிரி டைரக்டர். நிறைய ட்ரீம்ஸ் வச்சு இப்படி காமிக்கணும் நம்ம ஹீரோவா, இப்படி பண்ணணும், அப்படி வருவாரு. அண்ட் ஐ திங்க் மக்களுக்கு கூட அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டா, ஐ திங்க் பட்ஜெட் இதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது சார். விஷன் இருக்கணும். அந்த பெரிய விஷன் இருந்தா எல்லாம் வந்துடும் சார் தானே. அது நம்புறேன். நான் உங்களுக்கு கேட்டா என்ன எவ்வளவு ஈஸியா சொல்லுவாருன்னு நினைக்கலாம். பட் ஐ பிலீவ் இன் தட். ஐ மேக் ஷூர் அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன இது பண்ணணும் பண்ணுவேன். பட் ஸ்டில் ஐ பிலீவ் இன் தட் பாசிட்டிவிட்டி. பார்க்கலாம் சார். யஷுக்கா ராக்கிக்கா? ராக்கிக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்கு சார். அவன் பின்னாடி எல்லாரும் விழுந்துட்டாரு. அது எம்பையர் கிடையாது சார். அந்த ஒரு எம்பையர் பிடிச்சிக்கிட்டா என்ன ஆகுது சார்? கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கணும். அத தாங்கிக்குவா சார்? இல்ல பாலிடிக்ஸ் ஏதாவது வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேக்குறாரு உங்களுக்கு. அப்பவும் இருந்தது சார். நீங்க ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்களா? ஓப்பனிங் இருந்ததோ எதுவுமே எக்ஸ்ட்ரா போடல. அந்த ஸ்டோரி என்ன இருந்தது அதுதான் கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு. அந்த படத்திலே ஆல்ரெடி எல்லா கேரக்டர்ஸும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. அந்த கேரக்டர்ஸ் இப்போ ரிவீல் பண்ணுவார் அவ்வளவுதான் சார். சார் எஸ் சார். மனிதரோட பிரச்சனை பத்தி பேசுறோம் சார். அங்க தமிழர் இருந்தாரு, கன்னடிகர் இருந்தாரு, நிறைய பேர். அந்த இமோஷன் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ ஃபிக்ஷனல் ஸ்டோரி. நாங்க அங்க கோலாறுல நடக்கிற விஷயம் பத்தி பேசல. அந்த மாதிரி சிச்சுவேஷன் உலகத்திலே நிறைய பிளேஸ்ல நடந்திருக்கு. இல்லீகல் மைனிங். ஸோ எங்க போனாலும் ஃபோர்ஸ்ஃபுல்லி எதை பண்ணாலும் ஒரு மனிதன் எல்லா இதுக்கு கனெக்ட் ஆகுதோ இது அந்த பத்தி இருக்கு. இது எதுவுமே ஒரிஜினல் கேஜிஎஃப் நம்ம அப்படியே சொன்னிட்டோம். இது ஃபிக்ஷனல் ஸ்டோரி. சார் சார் கர்நாடகால வந்து ஒரு படம் கேஜிஎஃப் வருது. தமிழ் மக்கள் நல்ல அமோகமா வரவேற்பு கொடுக்குறாங்க. அது போல தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகாவுக்கு படங்கள் வரும்போது கன்னட மக்கள் வரவேற்பு கொடுக்கறதில்ல. நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது தடைகளும் வருது. இதுக்கு கன்னட திரையுலகத்திலிருந்து நீங்க என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க சார்? அப்படி இருந்தா நாம எப்படி படம் பார்த்திருக்குங்க சார்? வி ஹேவ் சீன் ஃபிலிம்ஸ் இன் தியேட்டர். அப்படி ஒன்றும் இல்லை சார். அது எங்க போனாலும் அந்த மாதிரி இருந்தே ஆகணும் சார். ஆனா நான் என்ன சொல்றேன், ஐ திங்க் இட்ஸ் இன் ஆர் மைண்ட்ஸ். வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். மக்கள் பார்க்கிறார் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இது விட்டு ஒரு படம் வருதோ யாருக்கு பிடிக்குதோ அது பார்க்கலாம். அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் ஐ டோன்ட் திங்க் எனிபடி கேன் கண்ட்ரோல் எனி திங். எப்போ ஒரு கண்ட்ரோல் யாரைனா ட்ரை பண்ணா அதெல்லாம் பிரச்சனை வரும். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் தோஸ் திங்ஸ். பின்னாடி என்ன நடந்ததோ அது நான் அங்க இல்லை, எனக்கு தெரியாது. ஆனா நான் பார்க்குற விஷயம் நான் சொல்லலாம். நிறைய பேர் இங்க தமிழ் படம் அங்க என்ஜாய் பண்ணுவாரோ, இங்க இருக்கிற ஸ்டார்ஸ்க்கு செலிப்ரேட் பண்ணுவாரோ. ஐ திங்க் when we start looking at it in a very positive way, இது இன்னும் பெருசா போகுது. they also must be thinking நம்ம படம் எப்பவுமே போலையே, வேற லாங்குவேஜ் போல, அவங்க ரிசீவ் பண்ணுவாரா பண்ண மாட்டாரோ அப்படி நினைக்கலாம். ஆனா with KGF you are showing how much Tamil audience are showing the love towards Kannada cinema. It is happening now. I think it will change. So let's have a positive mindset and let's hope for the best. Sir, this is Prakash Raman. Sir, ஹீரோயின்க்கு ஏதாவது क्वेश्चंस இருந்தாலும் கொஞ்சம் கேட்டுருங்க.
இந்த படத்தை பற்றி பேசுகிறீங்க? ஓகே. இல்ல கேஜிஎஃப் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. We are Sir, this is Prakash Raman, film journalist and critic, sir. Sir, 1 minute, let him answer the question. Sir, firstly, we want to talk about KGF like it's an empire. It's a very precious piece of land. So, when you know that there is gold there, many people will want it. So, we bring in all those characters not just to show that we have many villains in the movie. We want to show that we want to give value for that land. So that land value will go up only when you know so many people are in conflict. So that characters were designed because of the place. It was not designed because I wanted to show so many villains on the screen. And I think that conflict is something that also enhances the hero's image and the heroism also. So I think that design fell in place very well for us. சார் இது முதல்லயே சொல்லிட்டாரு, அது ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்னு. அதனால இது சார் இது ஃபிக்ஷனல் ஸ்டோரி சார். அங்கே இப்போ மைனே கிடையாது, அது மைண்ட் ஸ்டாப் ஆகி நிறைய நாளாச்சு. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ஏன்னா நமக்கு ஒரு ரிலேட்டிபிலிட்டிக்காகி அது மட்டும் பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க. we have used that name. Hello? Question for the ladies. Yashi, one question to you. சார் படம் சம்மந்தப்பட்டு மட்டும் பேசலாம் சார், வேற எதுவும் நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்ல அது தனியா நீங்க இன்டர்வியூ பண்றப்ப கேளுங்க. படம் சம்பந்தப்பட்டு மட்டும் யாராவது நம்ம கேள்வி ஸ்ரீநிதிக்கான क्वेश्चंस யாருக்கா? ஜாவி சும்மா உட்கார்ந்திருக்கே, ஹீரோயின்ட்ட ஒரு क्वेश्चन கேளு பாப்போம். கேக்குறீங்களா? கேளுங்க சார். Srinidhi, one question to you as a heroine of the film. This is basically an action-packed film with the protagonist being the main magnet behind the proceedings. If that being the situation, how did you fit into your role of the heroine and what was your approach toward that character? Can you elaborate? When I heard the story, when my director narrated the story, I was completely sold for it because I know that he would show my character very, very beautifully. I know in part 1 we could not see much of Reena's character, but there's a lot of scope in part 2. However, unfortunately, I cannot talk much about Reena, but I think you will see how Reena is fitting into the plot and how Reena is fitting into hero's life or any other roles in the movie. So you would see that in part 2. Fine. In terms of question, both the director and the lead actor, pan-India movies seems to be the trend of the times presently, the contemporary situation. I think KGF 1, the first film, was one of the pioneers of foreigners as far as pan-India movies are concerned. So what's your take on that? You're right, sir. I think we really were the ones who got that opportunity, early opportunity, and we tried to give our best. Going forward, you might say this, saying they are the ones who, one of the people who had that early risk, we took that thing. But somebody has to do it. Like, as I told you, Rajamouli sir started it, and we also kind of went into that effort. We put an effort, and then it happened. That's all, sir. Thank you. Yes, sir. This would be the last question. Bala, Neel.
சார் இந்த படம் பத்தி பேசல சார். இப்போ ஏப்ரல் 14th இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்ததெல்லாம் மறுபடியும் வரேன் சார். அப்ப பேசலாம். அடிக்கடி வருவார் சார். Thank you so much. This would be the last question. சார் மீனாட்சி சுந்தரம் மீனாட்சி சுந்தரம் தினமலர்ல இருந்து கூப்பிடுறேன். டைரக்டர் யாஷ் சார் ஒரு 47 இந்த படத்தை பத்தி சொல்லவே இல்ல சார். ஒரு நிமிஷம். இந்த படத்துல என்ன ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்க, இந்த படம் எப்படி பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லவே இல்லை. யாஷ் அண்ட் டைரக்டர் கண்டிப்பா சார். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றீங்க, நன்றி சொல்றீங்க. இங்க ஏன் படம் எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோம்னு சொல்லி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த படம் என்ன படம், எதை பத்தி சொல்லுது, இந்த படத்துல நீங்க என்ன சிறப்பா பண்ணீங்க அப்படிங்கறத பத்தி முதல்ல சொல்லுங்க. அதுதான் ஒரு பிரஸ் மீட். ஆமா சார், அதான் எதிர்பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். ஸோ நான் படத்தை பத்தி இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நீங்க கேட்டா நான் சொல்றேன் சார். எனக்கு எப்பவுமே நாங்க பண்ண வேலை பத்தி ரொம்ப நாங்க பேச நல்லா இருக்கா சார். நம்ம பேசுறது ஆமா நீங்க கேத்தி சார் அவர் பேசிட்டோம் சார், பாவம் முடிச்சிட்டோம். நாங்க இப்போ நீங்க இப்படி கேட்டா அப்போ உங்களுக்கு எனக்கு ஐடியா வரும் சார். நாங்க சொன்னா நல்லா பண்ணிருக்கோம், எஃபர்ட் போட்டிருக்கோ, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அவ்வளவுதான் வரும். நீங்க ஸ்பெசிபிக்கா கேட்டா நாங்க சொல்ல முடியும். ஆனா ஐ திங்க் திஸ் வாட் யூ ஆர் ட்ரைங் டு ஆஸ்க், நீங்க கேட்டது எனக்கு புரிஞ்சது. இந்த படம் ஒரு தாய் தன்னோட லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவுமே கிடைக்காது, she didn't get anything. ஸோ அவங்க அந்த பையன் லைஃப்ல எல்லாம் ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் எடுத்து அந்த மதர் அண்ட் சன் ஸ்டோரின்னு சொல்லலாம் சார். Thank you so much. Thank you. ஒரு நிமிஷம். எஸ் சார் எங்க இருக்கீங்க சார்? மீனாட்சி சுந்தரமும் சார். தாடி வந்து ஒரு 5 வருஷமா அந்த பியர்டு வளர்க்கீங்க அப்படி கேள்விப்பட்டோம். எப்போ அதை எடுத்துட்டு ஒரு ரொமான்டிக் படம்லாம் பண்ணுவீங்க? நீங்க ஒரு சாக்லேட் பாய் மாதிரி அழகா இருப்பீங்களே, அந்த சப்ஜெக்ட் எப்போ பண்ண போறீங்க? ஸ்டோரி எப்போ பண்ணுவீங்க சார்? நாங்க அந்த ஆடியோ தான் சார் லவ் பண்றோமே, அதையும் சொல்லிட்டேன் எப்போ சார். அது நான் அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன் சார். படம் வந்தா அது நல்லா இருந்தா இஃப் ஐ லைக் இட், அது லவ் ஸ்டோரி என்ன பண்ணலாம், ஆக்ஷன் பண்ணலாம். ஆனால் ரொம்ப எனக்கு இந்த மாதிரி லார்ஜர் தென் லைஃப் ஆக்ஷன் தான் பிடிக்கும் சார். ரொமான்ஸ் இருக்கலாம், பட் ரொமான்டிக்கா ஐ டோன்ட் நோ, ஐ ஹவ் டன் தட் பிஃபோர் சார். முன்னாடி பண்ணிருக்கேன், பார்க்கலாம் சார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடைச்சா பண்ணலாம் சார். Thank you sir. Thank you so much sir. நல்லதான் சார். Thank you so much. அடிக்கடி நீங்க இந்த மாதிரி தாடி எடுக்க சொல்லிடாதீங்க. பிரஸ் தமிழ் சினிமா பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்க ஆல் த ஆர்டிஸ்ட் ஃப்ரம் KGF Chapter 2 and the crew அவங்கள வந்து கௌரவிக்கும் விதமாக ஒரு விஷயம் பண்ண போறாங்க. I request everyone to come on stage. தமிழ் சினிமா பத்திரிகையாளர்கள் KGF Chapter 2 டீமை வந்து கௌரவிப்பார்கள். Thank you. மாட்டிட்டு